மனப்பட்டவளாக இந்த வேளையிலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே இந்த வேளை ஒப்பு கொடுத்து சௌரன் பிரகாசங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாகவே லூக்கா 2ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் 36ஆம் வசனத்திலிருந்து 38 மட்டும் நாங்கள் படிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36லிருந்து 38 மட்டும் நான் வாசிக்கிறேன். அசேயருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். තවද ආශේර්ගේ ගෝත්‍රයේ පානුවේගේ දූපෝ ඉතා වයස්ගත වූ ආනා නම් අනාගත භක්ති ස්ත්‍රියක් සිටියාය. ඈ කන්‍යා වස්දාවේ සිට 7 අවුරුද්දක් ස්වාමි පුරුෂයෙකු සමග වාසය කළාය. අවුරුදු 84ක්ම ඈ වැන්දොල්පත සිටියාය. ඈ දේවමාලිගාවෙන් අහප්ප නොගොස් රැදවල් දෙකෙහි නිරාහාරයෙන් ඉඳ යාඥා කරමින් නමස්කාර කළාය. ඈද ඒ පැහෙන්ම ඇවිත් දෙවියන් වහන්සේට ස්තුති කොට යෙරුසලමේ මිදීම ගැන බලා සිටි සියලු දෙනාට උන්වහන්සේ ගැන කතා කළාය. ආමේන්. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள். ஏனென்றால் இந்த ஊழிய பாதையிலே நாங்கள் அந்த கொம்யூனியன் நடக்கிற நாட்களிலே நாங்கள் சாயங்காலத்தில் தான் அதை செய்வதுண்டு. ஆனால் அங்கே ஒவ்வொரு கடந்த காலங்களிலே பார்த்து வந்த வண்ணமாக அந்த காரியங்களை சற்று மாற்றி, அதாவது ராப்போஜனம் எடுக்க விருப்பமில்லாதவர்கள் அல்லது அதுக்கு தகுதி இல்லாதவன்ற அர்த்தம் என்னென்றால் அந்த வயதை அடையாதவர்களாக இருக்கலாம் ஒருவேளை, அல்லது அந்த காரியங்களுக்காக இருக்கிறவர்களுக்காக நான் அதை செய்ய வேண்டுமென்று நான் அதை அங்கே எப்படி சொல்லலாம் என்றால் அதை நான் கவனித்து, ஏனென்றால் ராப்போஜனமானது ஒரு பக்தி விருத்திக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. சில பேர் அநேகர் என்ன செய்வாங்க, ராப்போஜனம் எடுக்காட்டி அந்த நாளில் வந்துட்டு சில வழக்கமான காரியங்கள் அல்லது ஏதாவது இருந்தால் வேகமாகவே
ஓடிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் அதில் பலப்படணும் அவர்களும்ன்றதுக்காக நான் இந்த நாளை நான் ஏற்படுத்தினது உண்டு. ஏனென்றால் ராப்போஜனம் தேவனுக்குள்ளாக ஒரு பயபக்தியோடு ஒழுங்கோடு இப்போ அதிக ஜனங்கள் புதிதாக வருகிற வேளையில் அவர்களும் என்ன செய்கிறார்கள், கொடுக்குற வேலை அந்த வார்த்தை அவர்களுக்கு புரியாமல் என்ன செய்கிறாங்க, அவங்களும் எடுக்கிறத நான் பார்க்கும்போது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு கால ஆராதனை வைப்பதே அதுக்கு ஒரு தீர்வாக அமைந்தது. ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே வந்திருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சாயங்காலத்திலும் பாராக்கள் தான், ரெண்டாலும் பகலிலும் வந்திருக்கிறீர்கள். அதே போல் தேவன் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு ஊழியக்காரனை ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளையும் என்ன செய்கிறாராம், அழைக்கிறார். அப்போ ஒரு மனிதன் ஊழியத்துக்காக வரும்போது அவருடைய மனைவியும் அதற்காக வர வேண்டும், அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும், அதுக்காக தியாகம் பண்ணணும். ஏனென்றால் அவர்கள் அதை தேவன் அழைக்கும்போது அது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அதுவாக இருக்கிறபடினால் அந்த வண்ணமாக வரும். அதே நேரம் சபையை பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறார், சபையும் ஒரு மனைவியாக இருக்கிறாள். அப்போ அவள் என்ன செய்யணும், ஊழியக்காரன் சில காரியத்தில் ஏவுதல்கள் சில ஆயத்தங்களை செய்தால் ஜனம்பராம இங்கே இடத்துலேருந்து நாங்கள் பிரசங்கிக்கலுமா இல்லை. அப்போ தேவனுக்குள்ளாக அந்த ஜனங்களும் என்ன செய்யணும், தங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்கள் ஆயிருக்கிறார்கள். நாங்கள் பாடினதும் வந்துச்சு, என்னை நானே நான் ஒப்புவிக்கிறேன் அப்படி ஒரு வசனம் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ இன்றைக்கு லூக்கா அதிகாரத்தில் எடுத்த காரியமும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நான் நினைத்து எடுக்கையில் அதை படித்தோன்னே தேவனுடைய ஆவியின் ஏவுதலினாலே அதை செய்யத்தக்கதாக தேவன் செய்தார். ஏனென்றால் நாங்கள் இந்த நாளில் ஒரு பரிசுத்த கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக தேவன் நாங்கள் அழைத்தபடினால் நாங்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜனமாக நாங்கள் என்ன நாங்கள் மாற வேண்டும். ரைட். இப்போ நாங்கள் வார்த்தைக்கு நாங்கள் செல்ல போகிறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கும்போது 38ஆம் வசனத்தில் பாருங்கள், அவளும் அந்நேரத்திலே நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன செய்தாலாம், பேசினாள். யாருக்கு அவள் பேசினாலாம், இஸ்ரவேலிலே எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இந்த நற்செய்தியை சொன்னாள். ஆமேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு மீட்புண்டாக காத்திருக்கிற ஜனமாக இருந்தால் மீட்புண்டாக காத்திருக்கிற ஜனத்துக்கு நாங்கள் நற்செய்தியை சொல்லுகிறோமா என்பதை நாங்கள் இந்த நாளில் இந்த அனுபவத்தை கொண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். இவளுடைய வாழ்க்கை காரியங்களை பார்க்க வேளையில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு கன்னி பிராயத்திலே அவள் என்ன செய்தாலாம், புருஷனை இழந்தவள். அப்போ சரித்திரமும் என்ன சொல்லுது, தீர்க்கதரிசி சொல்லுகிறவள் இளமையிலே அவள் விவாகமாகி கன்னி பிராயத்திலே 7 வருஷம்தான். அப்போ கன்னி பிராயம் என்றக்குள்ளே 13லேருந்து நாங்கள் பார்ப்போம், 15 இருக்கலாம். உலகம் எத்தனை வரையறை என்று தெரியல. ஆனால் ஒருவேளை 13 அல்லது 15 பார்த்தா என்ன நடக்கும், ஒரு 7 வருஷம் என்ற இப்போ 15 வயசில் அவள் விவாகமாயினாலண்டா 7 வருஷத்தை கூட்டினத்தின 22 வயசு மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம். நாங்கள் இப்போ வேதத்தில் பார்த்தோம், அதை வாசிங்க. இல்லை இது சரி, அதில் தான் வருது. ரைட். பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். அந்த மேல் பகுதி அடுத்த 37 வாசிங்க. ஏறக்குறைய 84 வயது. ரைட், காணும். அப்போ பாருங்க, கன்னி பிராயத்தில் விவாகமாக இருக்கிறா. எத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்துருக்கிறா, 7 வருஷம். அப்போ 13லேருந்து பார்த்தா கூட 20, சரி 15லேருந்து பார்த்தா கூட 22. அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்யலையா, அதோடு அவளோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு. ஆனால் இப்போ அவளுக்கு எத்தனை வயசு, 84 வயசுண்டா யோசிச்சு பாருங்க. அப்போ அவளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எப்படியான ஒரு ஏஜ், எப்படியான ஒரு வயசில் தன்னுடைய சந்தோஷத்தை அவள் இழந்தால், வாழ்க்கையை இழந்து ஒரு காரியமாக இருக்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தது. ஆமேன். அப்போ பாருங்கள், இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய நேரம். என்ன
இப்போ மறுபடி ஒரு பாலை போல் மீண்டும் போய் ஒரு விவாகத்தை செய்யணும், அல்லது உலகத்துக்குள்ளே போகணும், அல்லது எங்கே வரணும், தேவனிடத்தில் வரணும். ஆமேன். அப்போ பாருங்கள், 2 வழி. அதான் தீக்கர் சொல்லும்போது எப்பயுமே ஒரு மனிதனுக்கு தேவன் 2 வழிகளை அவர் வைக்கிற தேவன். அப்போ அதான் ஒரு மரமானது எங்கால சாயுதோ அதான் முடிவென்று தீக்கர் சொல்லுகிறார். ஆமேன். அப்போ அது எங்கால பக்கம் விழுதோ அதான் அதோடைய முடிவு மரம். அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2, அதே போல தான் ஏதேன்லேயும் என்ன 2 வழி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம். ஏன்னா நீங்கள் எந்த வழியை தெரிவு செய்ய போகிறீங்க. அப்போ அதே போல தான் இந்த அன்னாள் என்றும் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன ஏற்படுகிறதாண்டா பாருங்கள், ஒரு இளமையான பருவம், அனுபவிக்க முடியாத ஒரு ஏஜ், ஒரு வயசு. ஏன்னா 7 வருஷம்தான் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம். அதுக்கு பிற்பாடு இல்லைண்டா இப்படியான ஒரு காலம், எப்படியான ஒரு நேரமாக அவளுக்கு இருந்திருக்கும் என்று பாருங்கள். அப்போ உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வர்ற வேளையில் நாங்கள் தடுமாறுறோம். ஆனால் அவளுக்கு எப்படியான ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. ஆனால் அவள் என்ன செய்தால், சரியான ஒரு தீர்மானத்தை செய்தாள். என்ன தீர்மானம்? தேவனுடைய ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவதை அவள் விரும்பினாள். ஆமேன். பாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு அப்பயே அவள் என்ன செய்தாள், நீண்ட நாள். அது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்தாள், அதை வாசிங்க. 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஆமென். பாருங்க, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி என்ன செய்து கொண்டிருந்தாளாம், ஆராதித்து கொண்டிருந்தாள். அப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தன்மை. ஏண்டா அதான் தீக்கர் சொல்லும்போது ஒரு மனிதனை இப்போ ஆபிரகாம தேவன் வார்த்தையில் எழுதி வைக்கிறேன்டா, சும்மா எழுதி வைக்கிறோம் அவனை. இப்போ மணவாட்டியண்டா சும்மா மணவாட்டியன்னு இப்போ நாம் சொல்லிடலும், நாம் அதுக்காக என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும். அப்போ அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுதுறண்டா அவள் பாருங்க, அதான் வேதம் என்ன சொல்லுதண்டா, வேத காரியத்தின்படி 2 சாட்சிகள் வேணும். உங்களுக்கு தெரியும், 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியம் நிலவரப்படும். அப்போ கர்த்தர் அந்த நாளில் வந்தார், அந்த மேசியா பிறந்திருக்கிறார் என்ற ஒரு சாட்சிக்காக தேவன் 2 சாட்சியை உடையவராயிருந்தாராம். அந்த 2 சாட்சியில் சிமியோனும் அன்னாளும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் வாழ்க்கையை பார்க்கக்குள்ள இப்படியான வாழ்க்கை நாங்கள் உலகம் என்ன சொல்ல, அவள் சரியில்லாதபடினால என அல்லது ஏதோ ஒன்று சொல்லியிருக்குமே, ஏதாவது ஒரு வர்ணனையை அவளுக்கு கொடுத்துருக்கும் என காரியத்தில் இருந்திருக்கும். இவள் ஏதோ ஒரு தவறு, இவள் என சரியாக இருக்காதபடினால தான் தேவன் அந்த வாழ்க்கையை எடுத்த, பிள்ளையும் இல்லை. ஏன்னா இப்படியான ஒரு காரியத்தை தேவன் செய்திருப்பார் என்று உலகம் சொல்லியிருக்கும். ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில் மேசியாவை கண்டாள். ஆமென். இரட்சகரை கண்டாள். அதுக்கு உலகம் இன்றைக்கு அவளுடைய பேரை உச்சரிக்கத்தக்கதாக தேவன் அவளை எழுதி வைத்தாண்டா. அவளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் பாருங்கள். கன்னி பிராயம் 20 வயதிலிருந்து 84 வயதுண்டா, எத்தனை 64 வயது மட்டும் எங்கே இருந்தாள், ஆலயத்தில் இருந்தாள். ஆமென். எப்படி இருந்தாள், ஜெபம் உவாசம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் போயில ஆசாரியன் மட்டும், ஆனால் அவள் வெளிப்பிரகாரத்தில் இருந்து கொண்டு எப்பயுமே ஆலயத்தையே நம்பிக்கொண்டு, ஆலயத்திலே அந்த மேசியா வருவார், அந்த இரட்சகர் வருவார், உண்மையான மணவாளன் வருவார், அவர்தான் அந்த மேசியா. இந்த வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கையில் மணவாளன் இழந்து போனாலும் நான் வேறு வாழ்க்கையில் கரைப்படாத வண்ணம், அதுவும் இழந்து போகாத வண்ணம், எப்படி அந்த ஏஜில் தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி பாவமான காரியத்திலிருந்து தன்னை காத்து கொண்டு வாழ்றண்டா எப்படியான காரியம் என்று பாருங்க. அதனால தான் அவளுடைய பேர் எழுதப்பட்டுச்சு. அவள் யாருக்கு செய்தியை சொல்ல வந்தாலாம், இஸ்ரவேலிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கு. இன்றைக்கு நாங்கள் அப்படி இருக்கிறோமாண்டு பாருங்க. ஒரு ஆராதனை வச்சா கூட ஏன்னா ஜனங்களுக்கு அந்த நாளில் ஆராதிக்கிறாங்க, சரி நம்ம அந்த ஊழியத்தை பெருக்க ஏன்னா எங்களுக்கு ஒரு ஸ்தானங்களை தந்திருக்கிறார், ஏன்னா அந்த ஸ்தானங்களை நாங்கள் கர்த்தருக்கு பயன்படுத்தணும் என்று என்ன நாங்கள் ஆயத்தப்படுறோம். நானும் சிந்திக்கணும், நீங்களும் சிந்திக்க வேண்டியது. ஏண்டா தேவன் அழைச்சா நாங்கள் அவருக்கு பணி செய்யணும். ஆமென். அப்போ தான் எங்களோட பேர் மணவாட்டி என்ற ஒரு பேர் வரும். ஏண்டா யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு மணவாட்டி என்ற அந்தஸ்தை இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டியாக தெரிகிறண்டா சும்மா லேசுப்பட்ட. இப்போ இவள்கிட்ட பாருங்கள் எவ்வளோ துன்பத்தோடு
ஆலயத்தில் இருக்கிறேன்டா துன்பத்தோட ஆலயத்தில் இருக்கிற துன்பம் என்று சொல்லல. ஏன்னா அந்த வாழ்க்கையில் இவ்வளோ அர்ப்பணிப்பு வேணும் என்று சொல்லுங்கள், பரிசுத்தம் என. அப்போ அவள் அந்த காரியத்தில் தெரிவு செய்து. அதால தான் பவுல் பாருங்கள், 1 தீமோத்தேயு 5:5 வாசிங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:5 வாசிங்க. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஆமென். அப்போ பாருங்க, பவுலுக்கு இவளை அறிஞ்சிருப்பான் எப்படியும் புத்தக சுருள்னா. அப்போ அந்த உத்தம விதவையாயிருந்து தனிமையாக இருக்கிற, அதாவது அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் தனிமையாக இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். இப்போ அண்ணாளோட இது பொருந்துதா? சரியாக பொருந்துது. ஏன்னா அவன் நிச்சயமாக அந்த நாளில் வாழ்ந்தாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமென். ஏனென்றா அந்த புத்தக சுருளில் இருந்துச்சு. அப்போ அண்ணாளுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஒருவேளை அந்த காலத்தில் வாழ்ந்தாங்களோ தெரியல விதவைகள், ஆனால் அப்படியானவங்களை தான் என்னையாம் சபையில் சேர்த்துக்கொள்ள. அப்போ இன்றைக்கு பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியம். இப்போ இன்றைக்கு விதவைகள் இருந்தால் அப்படி இருப்பாங்களான்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா இரவும் பகலும் ஜெபத்திலையும் ஏன்னா வேண்டுதல்லையும் விண்ணப்பங்களிலும் தேவன் ஆலயத்திலும், இதில் ஆலயம் சொல்லாட்டியும் அந்த நேரத்தில் அண்ணாள் ஏண்டா பரிசுத்தமாக இருக்கணுமெண்டா அதை விட ஒரு இடம் இல்லைன்னு. அப்போ என்ன செய்தால் அங்கே போய் என்ன செய்தால் அங்கேயே தங்கியிருந்தாள். அப்போ பாருங்கள், பவுல் சொல்கிறான், உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாளாம். அப்படி உத்தம விதையண்டா அப்படி தான் இருப்பாளாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு விதவை ஒரு பெண்ணாக இருந்தால், நீங்கள் ஒரு பெண்ணாக விதவையாக இருந்தால் இப்படி இருப்பீங்களா? அல்லது ஏன்னா வெளிநாட்டில் மாப்பிள்ளையோ அல்லது எங்கே மாப்பிள்ளையோ என்ன ஒரு காரியமோ ஏன்னா இது ஜதார்த்தத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்காக ஏன்னா நான் தூசிக்கல. அப்போ பாருங்கள், அதுக்காக அது தவறுன்னு நான் சொல்ல வரேன். ஆமென். அது ஏன்னா அது ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பம். ஏன்னா வேகுறதை பார்க்கிலும் ஏன்னா விவாகம் பண்ணிக்கொள்வது நல்லது. சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்குது, அதனால் அவங்க விவாகம் பண்ணி கொண்டு ஒரு புருஷனோட வாழ்கிறது நல்லது. ஏன்னா அப்படி பவுளை போல இந்த அண்ணாளை போல ஒருவளுக்கு இருக்கையிலுமெண்டா அவள் தேவாலயத்தை தெரிந்து கொண்டேன அந்த இடத்துல உத்தமமாக இருந்தால் நல்ல காரியம். அப்போ அதனால தான் அவளோட பேர் வந்துச்சு, அதனால தான் சுவிசேஷம் அவள் சொன்னாள். ஆமே. இன்றைக்கு ஏன் அப்படியாக எல்லாராலையும் சொல்லலாமல் இருக்கண்டா, அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதல் இல்லை. தெரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் மணவாட்டி என்று இருந்தால் உங்களுக்கு அந்த மணவாளன் எப்பயும் பரலோகத்தை குறித்ததான அர்ப்பணிப்பு இருக்கும், அதுக்காக வாழணும் என்ற நிச்சயம் இருக்குது. இல்லாட்டி நாங்கள் பின்னேறம் போவோம் அல்லது நாங்கள் போய் எடுக்காமல் ஒரு தேவண்ட காரியம் இருந்தாலும் அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் அதுக்காக எல்லாரும் வரணுமென்று நான் போடலை. நான் சொல்கிறத பரிசுத்தாவினால் புரியுங்க. கிட்ட இருக்கிறவங்க வாகனம் வச்சிருக்கிறவங்க அர்ப்பணிப்பு நான் இன்னும் தேவனுக்குள்ளே வளரணும் அவங்களுக்கு தான் நான் பேசுகிறேன்னா, அதுக்காக வராதவங்களுக்கு நான் தவறாக பேசலை, அந்த அர்த்தம் இல்லை. ஆனால் நீங்கள் வளர யார் வழி நடத்துவேர்? பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவேன். இல்லாட்டி நீங்கள் பயம் இல்லாமல் வீடுகளில் இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க. உங்களோட தெரிந்து கொள்ளுதலை உங்களோட அர்ப்பணிப்புகளை நீங்கள் ஏன் ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நாங்கள் ஏண்டா இப்போ உலகமங்க ஸ்தாபனங்களை பார்த்தீங்கன்னா ஜெபம் என்ன நாட்டுக்காக ராஜாக்களுக்காக கிறிஸ்தவங்க பின்வாங்கி போகிறாங்கண்டு அல்லது கிறிஸ்தவ ரட்சிக்கப்படுறோம் அவங்க அறியாமல். ஆனால் இதை விட வெளிப்பாடை பெற்ற நாங்களும் ஜெபிக்கணும். அப்படி தான் வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியும் சொல்லித்தாரு. அப்போ ஆனால் எங்களோட வாழ்க்கை என்ன செய்யுதுண்டா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்டா, உள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம், போகிற நேரம் மட்டும் செய்தியை கேட்குறோம், மற்ற நேரங்களில் செய்தி கேட்குற ஆர்வம் இல்லை. சபையிலிருந்து அழைச்ச இடத்துலேருந்து என்ன பேசப்படுகிறது, என்ன ஆயத்தப்படுத்துகிறார் என்பது தெரியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி உத்தம விதவை இருந்தால் கூட அல்லது வேறவங்களுக்கு கூட இது தெரியாது. அவங்க படிச்சிருப்பாங்களோ தெரியல, அல்லது அந்த காரியங்களை கேள்விப்பட்டிருந்தால் நல்ல அந்த காரியத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அர்ப்பணிப்பு அவங்களுக்குள்ள வரும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதை மேலே 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயுல விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள்
அவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, இந்த விதவை உத்தமம் இருந்தா அவ என்ன செய்யணும்? அவ விதவையா இருந்து தன்னுடைய என்ன பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால், இப்போ இவங்க என்ன செய்வாங்க? பேரன் பேத்தி இருந்தால் அவங்களோடைய விளையாடி காலத்தை கழிச்சிடுவாங்க. ஏன்னா அல்லது கிளாஸ் போனால் வெளிக்காட்டி விடுவாங்க, அல்லது எதையாவது செய்து என்ன செஞ்சிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படியா சொல்லிச்சு ஏன்னா அப்போ என்ன சொல்லுதாண்டா, அப்படி இருந்தால் அவங்க என்ன செய்யணுமா? முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்குது. அப்போ பிள்ளை இல்லாத விதவியாக இருந்தால் அவள் என்ன செய்யணும்? எப்பையும் ஜெபமும் உவாசமும் என ஆலயத்தில் காத்திருப்பதே அவள் என்ன செய்யணும்? விரும்பணும். இப்போ நாங்கள் திரும்ப லூக்காவுக்கு போவோம். சிறு செய்தி தானே, ரைட், நாங்கள் அதுக்கு போவோம். அப்போ பாருங்கள், அப்போ அவள் என்ன செய்கிறாள் என்றால் 84 வயசு மட்டும் தேவன் ஆலயத்தில் உவாசம் ஜெபம். பாருங்கள், அவளோட வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் போராட்டங்கள் என்ன, எத்தனை பேர் அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க, என்ன நீ எப்படி நீண்ட காலம் பயணிக்க போகிறான். ஆனால் அவள் பாருங்கள், அவள் அர்ப்பணித்தாள், அவளோட பேரை தேவன் எழுதினால், ரட்சணியத்தை அவருடைய கண்கள் கண்டது. ஏன்னா அவள் சரித்திரம் சொல்லுது, திகேன்னு சொல்லி அவள் வயதாகும் போது என்ன நடக்கும்? ஒருவேளை ஏன்னா பார்வை என்ன செய்யும்? பேயங்களுக்கு குறியினது போல் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவள் என்ன செய்தாலாம்? அந்த வண்ணமாய் இருந்தாள். ஆனால் அந்த பரிசுத்தாவை அர்ப்பணிப்பென்ற செய்தியில் திக சொல்கிற வேளையில் என்ன அதே நேரம் தேவன் எளிமையில் வாசம் பண்ணுகிறார் என தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ற செய்தியிலும் திக சொல்லும்போது அவள் என்ன செய்கிறாண்டா, பரிசுத்த ஆவியானவர் அவளை அவளை என்ன செய்தாலாம்? அவள் அதுக்காக எப்பயுமே எதிர்நோக்கி கொண்டிருந்தாலாமே, நான் அவரை காண்பேன், அந்த மேசியாவை. இதே தான் சிமியோனுக்கு பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டிருந்தது. அவனும் என்ன செய்தான்? நான் மரிக்கிறதுக்கு முன்பாக நான் இரட்சகரை மேசியாவை மீட்பரை நான் காண்பேன். அவன் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தான், பயப்படையில். அவன் வயதாகிற பொழுது மரிக்க போகிறான்னு மற்றவங்க சொன்னாங்க. இவன் பாப்பா, இவன் மரிக்க போகிறான், இவன் காண்றானான்னு மற்றவங்க எதிர்பார்த்துருந்தாங்கன்னு தீக்க சொல்கிறேன். என்ன நடந்து? அவன் பயம் இல்லாமல் அவன் அப்போ அவன் என்ன செய்தான்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தான். பயம் இல்லாமல் அவன் என்ன செய்தான்? நம்பிக்கொண்டிருந்தான். அது அப்படியே என்ன செஞ்சிச்சான்? ஒரு நாள் நிறைவேறினது. ஆமேன். அப்போ அதான் திக்க சொல்ற, ஒரு நாள் அவள் எதிர்பார்த்து கொண்டு இயற்கைக்கு மேற்பட்ட வண்ணமாக ஒரு சூழல்கள் வெளிச்சங்கள் எல்லாமே மாறுகிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தான்? அவளை அந்த இடத்துக்கு வழி நடத்தினாலாம். அவள் தன்னிட கரங்களில் அந்த பிள்ளையை ஏந்தி அவள் தூக்கி அவள் அது மாத்திரமல்ல, அந்த சாட்சியை இஸ்ரவேலில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் என்ன செய்தால்? அந்த நற்செய்தியை சொன்னாள் என்று அங்கே வேதம் சொல்கிறது. அதை வாசிங்க. அது 38. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். பாருங்க, மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து சாட்சி. பாருங்க, அது குழந்தை. ஆனால் அந்த குழந்தை மேசியாவாக வருமென்று திகழ் சொல்ல ஏசாயா சொல்லியிருந்தோம். ஒரு கன்னிகை கற்பவதியாகிய ஒரு குமாரன். இப்போ நாங்கள் எங்களோட ஞான கண்ணால் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம்? அது மேசி அப்படியா வரும், இப்படியா வரும். ஆனால் வார்த்தை அப்படி வருமென்று விசுவாசித்தபடினால் அவள் என்ன செஞ்சாள்? அந்த குழந்தையை பார்த்தோன்னே அந்த மேசியா பாருங்கள், இடையர்கள் மேய்ப்பர்களும் என்ன செஞ்சாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க. அதனால தான் முதலாவது நற்செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதே நேரம் சாஸ்திரிகளுக்கு பார்க்கல, அவங்களும் பாருங்கள் அந்த இடத்துக்கு போய் என்ன பொன் தூவர்க்கம் வெள்ளை போலம் யாவையும் கொடுத்து அவங்களும் என்ன செய்தாங்க? அவரை வணங்கினான். அப்போ பாருங்க, அந்த வார்த்தை வரும்போது, எழுதப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் போது அந்த வண்ணமாக அவங்க என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறாங்க.
அப்போ பாருங்க, அப்படியான ஒரு ஜனம் தான் வேதத்தில் எழுதப்பட்டதான் தீர்க்கதரிசி. அதுதான் ஆபிரகாமை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அதே போல தான் தீர்க்கதரிசி உங்களுடைய பேரையும் இங்கே வேதத்தில் பார்க்கணும். அப்படி என்ற அவங்களோட சொந்த பேர் அல்ல, அந்த கிரியை அவர் வார்த்தையில் வச்சு பார்க்கும்போது அந்த வார்த்தையின்படி போராட்டமோ பிரச்சனையோ காரியமோ வந்தால் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே இந்த பேர் இங்கே இருக்குது. 7 முத்திரை பிரசங்கிக்கப்பட்ட தீர்க்கதரிசி உங்களுடைய பேர் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த செய்தி அப்படி உங்களோட மேட்சிங் ஆகிற வேளையில், அது எல்லா வார்த்தைக்கும் நீங்கள் உங்களை பொருத்தி பார்க்குற வேளையில், அதில் எதுவும் நீங்கள் அவிசுவாசிக்காமல் நீங்கள் விசுவாசித்து நடக்கிற வேளையில் அது அப்படியே என்ன செய்கிறது, காரியம் நிறைவேறும். அதனால தான் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்வீங்க, அப்படியே விசுவாசிப்பீங்க. ஏன்னா வார்த்தையை நீங்கள் தவறுள்ளவளாக இருப்பீங்க, பாவியாக இருப்பீங்க. ஆனால் அந்த வார்த்தை தேவனை குறித்ததான நிச்சயம் நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம். பாருங்க, அந்த தெய்வீக சுகத்தை அவள் என்ன செய்தால், விசுவாசித்தா. ஏன்னா முன்குறிக்கப்பட்டவங்க எப்பயுமே வார்த்தையை என்ன செய்வாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனால் உலகத்தில் கொரிந்தியருக்கு பவுல் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த உலக தேவைக்காக அல்லது ஒரு காரியத்துக்காக அல்லது நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக வர்றதும் இருக்குது. ஏன்னா ஸ்தாபனங்கள் வருவாங்க, ஏன்னா சுகமக்கு வருவாங்க, அதுக்கு பிறகு விடுதலை ஆயினோன்னு வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட நாட்களிலும் அது நடந்தது. ஏன்னா 10 பேர் வந்தாங்க, ஏன்னா 9 பேர் வரையலை. அப்போ நாங்கள் மாத்திரம் என்ன அதே போல் வருவாங்க, என்ன செய்வாங்க, போவாங்க. அது இம்மைக்கு மாத்திரம் நாங்கள் அவர் பேரிலே நம்பிக்கை வைப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவராக இருப்போம் என்று கொரிந்தியருக்கு பவுல் என்ன சொல்கிறான் இருக்கு. அப்படி இம்மைக்கு மாத்திரம் வர்றான். ஆனால் நாங்கள் மறுமைக்கு விசுவாசிக்கிறவங்க, அதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய விசுவாசம் ஒரு மனிதனுக்கு இருக்குமெண்டா அவனுக்கு தெய்வீக சுகம் என்ன செய்யுமா, அந்த விசுவாசம் இருக்குது. அப்போ நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பார்க்குற வழியில் அவள் எப்படியான பாவை. அப்போ அவள் என்ன செய்கிறாள், வாராள் என்ன செய்கிறாள், அவளுக்கு 25 வயது, ஏறக்குறைய நாளைக்கு 20 வயது, என்ன 20 வயது அவள் வாராள். வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி கரத்தை பிடிச்சி பார்க்குறேன், வைப்ரேஷன் ஏற்படுது. அப்போ அவளுக்கு உடனே அவர் சொல்கிறேன், உனக்கு ஒரு பக்கம் காது கேட்காது. ஆனால் என்ன நடக்குது, ஜெபிக்கிறேன், ஆனால் என்ன செய்யலை, சுகமாக. அப்போ அவர் என்ன செய்ய திரும்ப அவர் என்ன செய்ய ஜெபிக்கிற வேளையில் சுகமாகல. அங்கே விஷன் தரிசனம் வருது. என்னென்னு பார்க்குற வேளையில் 14 வயதில் அவள் தவறான முறையில் ஒரு குழந்தையை பெறாள். ஏன்னா ஏதோ ஒரு தவறு நடந்து அவளுக்கு ஒரு குழந்தை ஏற்பட்டு வருகிறது. அதுக்கு பிற்பாடு தரிசனத்தில் தீர்க்கதரிசி பார்க்குறேன், என்ன நடக்கு. அதுக்கு பிறகு அவள் ஒரு மனிதனை விவாகம் பண்ணுறாள். அந்த மனிதன் அவள் விவாகம் விவாகம் பண்ணியிருக்கிறாள். ஆனால் அந்த மனிதன் அவள் நேசிக்காதபடினால அந்த மனிதன் என்ன செய்தால், அவளை விட்டுட்டு கடந்து போயிட்டான். திரும்ப பார்க்குறேன், ஒரு சபையிலிருந்து இன்னொரு மனிதனை விவாகம் பண்ணுறாள். விவாகம் பண்ணுற வேளையில் பார்க்குற வேளையில் என்ன நடக்குது, அவனும் இவள் நேசிக்காமல் இவள் சரியாக வாழாததினால அவனும் போயிட்டான். திரும்ப இன்னொரு மனிதனை விவாகம் பண்ணுறால், பார்க்குற வேளையில் அந்த மனிதனும் இல்லை. அப்போ தீர்க்கதரிசி அப்படியே பச்சையாக அப்படியே வெளிப்பாடு மறைந்திருக்கிறது அப்படியே சொல்லக்குள்ள அவள் என்ன செஞ்சா, உடன் ஓண்டு அழுது அப்செட் ஆகிட்டான். அழுதுகிற வேளையில் அவள் தண்ட பாவத்தை அறிக்கிற வேளையில் ஜெபிக்கும்போது அந்த காது சுகமாக. பாருங்கள், அது முன்குறிப்போட பார்க்குற வேளையில் சமாரியா ஸ்ரீ ஞாபகம் வருமேன. ஏன்னா அவர் சொல்கிற, உனக்கு ஏன்னா 5 புருஷர் இருக்கிறா, இப்பொழுது 6 அவனும் இன்னொருவனை நீ என்ன செய்கிறா வைத்திருக்கிறாயன்றக்குள்ள அவளுக்கு என்னது வருது, மேசியா இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு விவரிப்பார்ன்றக்குள்ள அவள் உடனே அவள் என்ன செய்ய ஊருக்கு போய் அதை செய்தாள். அப்போ அவள் எதை விசுவாசிக்கிற, இப்போ காரியம் என்னத்தை இங்கே பார்க்குறோம்டா, முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் வார்த்தையை நம்புவாங்க, வார்த்தையை விசுவாசிப்பாங்க, வார்த்தையின் பேரில் இளைப்பாறுவாங்க. ஆமென். அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்ச்சியாக சந்தர்ப்ப சூழல்கள், காரியங்கள் என ஏதாவது ஒரு காரியங்களை என்ன செய்யும், நாங்கள் சரீரத்தில் மேற்கொள்ளாமல் இருக்கோம். ஆனால் நாங்கள் வார்த்தையை விசுவாசிப்போம், நம்பும்போது அது எல்லாமே என்ன செய்யும், அழிந்து போகும். ஆமென். அப்போ அதே போல் அன்னாள் பாருங்கள், அவளுக்கு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுற, அவளுக்கு பவுல் எழுதினது தெரியாது. இவளை பார்த்து தான் ஒரு வேளை பவுல் எழுதினானோ தெரியல. ஆனால் பாருங்கள், அவள் அதே தான் திக சொல்கிறான். இப்போ ஆபேலுக்கு தேவன் வெளிப்படுத்தல சொல்லல. ஆனால் அவன் என்ன செய்கிறான், வெளிப்பாட்டினால் ஆடை கொண்டு போய் என்ன செய்தானா,
பழி செலுத்தினான் என்று தீக்கர் சொல்கிறார். என்ன அப்போ பாருங்கள், அப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்துருந்துச்சா? இல்லை. அவன் பார்க்குறான் இது ஏதோ இரத்த சம்பந்தமான பிரச்சனை, இரத்தத்தினால தான் பாவம் என்ன மன்னிக்கப்பட முடியும் என்று அறிஞ்சு அவன் வெளிப்பாடு, ஏன்னா தேவ ஆவியினால் தேவ புத்திரர்கள் வழிபடுத்துறது போல எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஆதி முதல் அவருடைய சிந்தையில் நாங்கள் வார்த்தையாக இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த வார்த்தையை விசுவாசிப்போம், தெய்வீக சுகத்தை விசுவாசிப்போம், அவரே நம்புவோம், அவருக்காக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்வோம்? மாற்றுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட வாழ்க்கையை தேவனுக்காக நாங்கள் கொடுப்போம். அப்போ இப்போ நாங்கள் அப்படி செய்கிறோமா? நாங்களே தேவ சமூகத்துக்கு வர இயலாமல் இருக்கிறோம். நாங்கள் மற்றவனுக்கு மீட்பு உண்டாக போகுது, அன்றைக்கு அதே காட்சி திரும்ப வரப்போகுது, என்ன வந்திருக்குது. ஆனால் இப்போ அதே மெசேஜ், அவர் மீட்பு திரும்ப வரப்போகுது, இந்த பூமியிலிருந்து நாங்கள் மீட்கப்பட போகிறோம். ஏற்கனவே இந்த செய்தி வரும்போதே அவருடைய மனவாட்டி மீட்கப்பட்டுட்டா, ஆனால் பூமியிலிருந்து நாங்கள் மேலே போகும்போது தான் அது கம்ப்ளீட் ஆகும்னு தீக்க சொல்கிறார். ஆமே. அப்போ அது நடக்க போகுது. அப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக காத்திருக்கிறவங்க, இப்போ மற்ற சபையில் இருக்கிறவங்க, மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க, மேலே கடந்து போக காத்திருக்கிற யாவருக்கும் நாங்கள் அந்த வார்த்தைகளை, எங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை, செய்திகளை, காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோமான்னு பார்த்தா இந்த அன்னாளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆமே. அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் என வியாதிகள் அல்லது துன்பங்கள் அல்லது கஷ்டங்கள் வர்ற வேளையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அவளோட வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை பார்க்குற வேளையில் யோசித்து பாருங்க. என்ன சின்னஞ்சிறு வயதில் என்ன எப்படிப்பட்ட நிர்பந்தமான நேரத்தில், அடிமைத்தனம், ரோமர்களுடைய அடிமைத்தன நேரத்தில் அவள் என்ன செய்தால்? தன்னை வாழ்க்கை ஒரு தரம் கிடைச்ச வாழ்க்கை இழந்தோனையே கத்தரை நம்ம, ஏன்னா அவள் பார்த்தால் கத்தர் மாத்திரம் நிரந்தரமானவர். ஆமே. அவர் மாத்திரம் நிரந்தரம் என்று சொல்லி அவள் கடந்து போனாள். ஆமே. அதனால் அவளுடைய பேர் தப்பிவிக்கப்பட்டது, பேர் எழுதப்பட்டது. அவளுக்கு தன்னுடைய ரட்சிப்பை, தான் பிறந்ததை தேவன் என்ன செய்தார்? காண்பித்தார். அவள் ஒவ்வொரு நாளும் அதான் வேதம் என்ன சொல்லுது? அவள் என்ன செய்ய அந்த ஆலயத்திலே இரவும் பகலும் காத்திருந்தாள். அவள் எவ்வளோ அனுபவம் இருந்திருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு பலி செலுத்துகிற நேரமும் இருந்திருப்பாள். ஒவ்வொரு வருஷந்தோறும் ஒவ்வொரு பண்டிகை தோறும், ஏன்னா 7 பண்டிகைகள் இருக்குது. ஒவ்வொரு வருஷந்தோறும் 3 தரம் போக்கில் எத்தனை ஆசாரியர்கள் மாறியிருப்பாங்க, எத்தனை பலியை பார்த்து அவள் என்ன செஞ்சிருப்பாள்? அலுப்பு தட்டிச்சு அவளுக்கு. ஏன்னா 50 வருஷம் காத்திருந்துட்டியே வரலன்ட்டு போயிட்டாளாம். ஏன்னா அதான் வேணும். அவள் அங்கே சிறு வயசுலேயே போகிற வேளையில் அவளுடைய உறவுகள் போகிற நேரம் பார்த்துருப்பாங்க. பிறகு அவளன்ற பேர் மறந்துருக்கு. ஆனால் தேவன் மறக்கல. ஆமே. அவங்க தேவனுக்காக காத்திருந்தாள் என்றதை தேவன் பார்த்துரு. அதான் காத்திருப்பு. ஆமே. நாங்கள் பொறுமையோடு காத்திருந்தால் நாங்கள் ஜெயம் பிடிக்கும். ஆனால் அது பாருங்கள், அவளோட வாழ்க்கையில் அவள் நேசிக்கிறேன் என்று தேவன் அடுத்த நிமிஷமே சந்தோஷத்தை கொடுக்கல. அவளுடைய விசுவாசத்தை தேவன் பரிசோதித்திருந்தால் அதுக்கு அவருக்கு எத்தனை வருடம் தேவைப்பட்டுச்சு? 64 வருடம் தேவைப்பட்டுச்சு. ஆமே. அந்த 64 நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இப்போ மனுஷனுடைய ஆயுசு 70, பலத்தின் மீதினால் 80, அது மேன்மை, வருத்தம், சஞ்சலம்ண்டா. நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுடைய காரியங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோமா? வார்த்தையை கேட்க விரும்புகிறோமா? தேவன் இந்த நாளில் போதிக்கிறத நாங்கள் கேட்க பிரியப்படுறோமா? இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன்னா இது சீர்படுற இடம், சீர்படுத்துகிற இடம். நாங்கள் வரணும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு வர வார்த்தையை சொன்னால், ஏன்னா அவன் சொல்கிறான், ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் ஒரு நாளில் வாசம் பண்ணுவதே நான் மேலாகன்றா. அதெல்லாம் ஆமேன்னுவோம். ஆனால் நாங்கள் வர விரும்ப மாட்டோம். ஏன்னா அதில் காத்திருக்க விரும்ப மாட்டோம். இன்றைக்கி ஆலய நாங்கன்று ஒரு கோட்பாடை வச்சுருப்போம். இதென்ற. ஆனால் தீக்கசி எங்கே போய் அழுகிறார்? ஆலயத்தில் அழுகிறார். அப்போ இந்த நூற்றாண்டில் இவளுங்க அழுகிறா, புதிய ஏற்பாடில். சில பேர் பழசுண்டுவாங்க. ஏன்னா அவரோட காலத்தில் வந்து அது நிறைவேறின புதிய ஏற்பாட்டின் துவக்கமாக இருக்க அவள் வாசித்தாள். ஏன்னா அழுதாள், செபித்தாள், காத்திருந்தாள், உடனே கிடைச்சிச்சா? கிடைக்கல. அதே போல் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வாசிப்போம், கேட்போம். நாங்கள் அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாளில் வாசத்தை கைவிடுவோமா அல்லது சோர்ந்து போவோமான்றது தேவன் பார்ப்பேன். ஆனால் இவள் என்ன செஞ்சால்? அவள் தொடர்ந்து, ஏன்னா தேவனை நம்புகிற அவரோட வாக்கு தத்தம். ஆமே. அது அவரோட வார்த்தை என்றபடினால் அவள் எப்பயுமே நம்பிக்கொண்டிருந்தால் தேவன் செய்தார். ஆமேன். அப்போ இன்றைய நாளில் நாங்கள்
அண்ணாலை போல அண்ணாலை நாங்கள் எங்களோட வாழ்க்கையோடு நாங்கள் ஏன்னா வேதம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட மேட்சிங் ஆகுதா? அப்போ இப்படி எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டால் அல்லது இப்படியான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நாங்கள் தேவன்கிட்ட வீட்டில் போக விருப்பமா, எங்களோட வீடுகளில் இருக்க விருப்பமா, தேவனை ஆராதிக்க விரும்புவோமா, அங்கே போவோமா என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? காண வேண்டும். ஆமென். நாங்கள் ஒன்று கொடுக்கிறது தேவனுக்கு இன்பம். இப்போ நாங்கள் சங்கீதத்தில் பார்த்த கர்த்தரை துதிப்பதே என்ன நல்ல ஒரு வசனம், இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. அப்படியா சொல்ல என்ன மகிழ்ச்சி. அந்த வண்ணமாக துதித்தல் மகத்தான ஒரு காரியம். ஆமென். நாங்கள் ஆராதிப்பது, ஆலயத்திலிருந்து ஜெபிப்பது மகத்தான். அப்போ இது எங்களோட வாழ்க்கையில் ஒரு பாடமாக அதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடில் அங்கே நாங்கள் பார்க்கும்போது அவர் தன்னை அவளுக்கு காண்பித்ததை, சிறு வயதிலே அவளுக்கு தன்னை காண்பித்ததை நாங்கள் பார்க்குறோம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் ஜெபத்துக்காக எங்களை தலை சாழ்த்துவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, உமக்கு கொடான கொடி சோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு சோத்திரம், ஜீவனுள்ளவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். முடிவு ஜெபத்துக்காக இந்த வேளையிலே சௌரன் டேனியல் எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.